இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரஜயாவை கைப்பற்ற ஆசையா? அனைத்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்மொழியுங்கள். பெரிக்கத்தானுக்கு ராமசாமி அறிவுறுத்து. பெரிக்கத்தான் நேஷனல் உண்மையிலேயே புத்ரஜயாவை கைப்பற்ற விரும்பினால் அனைத்து மலேசியர்களின் முக்கியமான பிரச்சனைகளுக்கும் அது முதலில் தெளிவான திட்டங்களை முன்வைக்க வேண்டும். உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அதனை வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் இன மத பிளவுகளை குறைத்தல், அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாத்தல், பொது சேவையில் சீர்திருத்தம், திறமை மற்றும் தகுதி அடிப்படையிலான கல்வி வாய்ப்புகள், நியாயமான பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சபாசரவாக்கின் உரிமைகளை மதித்தல் உள்ளிட்டவை பெரிக்கத்தான் கவனம் செலுத்தியே ஆக வேண்டிய முக்கிய அம்சங்கள் என ராமசாமி பட்டியலிட்டார். இவ்வேளையில் பாஸ் தலைமையில் பெரிக்கத்தான் நேஷனலை தேர்தலை சந்தித்தால் இஸ்லாமிய அடிப்படையிலான சித்தாந்தத்தை தாண்டி அனைத்து மலேசியர்களையும் உள்ளடக்கிய ஓர் அரசியல் மாதிரியை உருவாக்க முடியுமா என ராமசாமி கேள்வி எழுப்பினார். கொள்கைகள் என்பது வெறும் வாய் சவாலாக இல்லாமல் சிறுபான்மையினரின் சவால்களுக்கு உண்மையான தீர்வுகளை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என அவர் கூறினார். மானிய விலையில் கிடைக்கும் ரோன் 95 எரிபொருளுக்கு மைகார்டு தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தரவுகளை ஒருங்கிணைக்கும் அரசாங்கம். ரோன் 95 பெட்ரோலுக்கான புடி 95 மானிய திட்டத்தில் மைகார்டு அடையாள அட்டைகளின் தவறான பயன்பாட்டை தடுக்க தேசிய பதிவுத்துறையான JPN மற்றும் நிதி அமைச்சின் தரவுகளை அரசாங்கம் ஒருங்கிணைத்துள்ளது. உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் அதனை தெரிவித்தார். காணாமல் போன 100க்கும் மேற்பட்ட மைகார்டு அட்டைகள் JPN கணினி முறைகள் ரத்து செய்யப்பட்ட பிறகும் நிதி அமைச்சின் சாரா உதவி திட்டத்தில் அதன் தரவுகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவ்வாறு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிதி அமைச்சின் தரவுதளம் ரியல் டைம் எனும் நிகழ்நேர அடிப்படையில் புதுப்பிக்கப்படாததே அப்பிரச்சினைக்கு காரணம் என்றார் அவர். இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் இனி JPN-இல் ரத்து செய்யப்பட்ட எந்த மைகார்டும் உடனடியாக நிதி அமைச்சின் கணினி முறையிலும் செயலிழக்க செய்யப்படும். இதன் மூலம் சாரா உதவி மற்றும் அல்லது புடி 95 மானியங்களுக்கான தவறான பயன்பாடு முற்றிலும் தடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். எல்லை கடந்த நெரிசலை சமாளிக்க ஜொஹூர் நுழைவு மையத்தில் மை நைஸ் QR குறியீடு சோதனை. ஜொஹூர் எல்லை வாயிலில் நேற்று மை நைஸ் செயலி வழியாக QR குறியீடுகளை பயன்படுத்தி தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை நைஸ் செயல்படுவது நெரிசலை குறைத்து ஜொஹூர் சிங்கப்பூர் எல்லையின் பயனர்களுக்கு மிகவும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் என்று ஜொஹூர் நம்பிக்கை கொண்டுள்ளது. குடிநுழைவு முறையை நவீனமயமாக்குவதில் ஜொஹூர் ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்கிறது. மை நைஸ் செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த வசதியை முயற்சிக்குமாறு பொதுமக்களை மாநிலத்தின் பொதுப்பணி, போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே தெரிவித்தார். பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்த முறையின் சோதனை செயலாக்கம் சுமூகமாக நடந்தது. சுல்தான் இஸ்கந்தார் வளாகத்தில் 8 நுழைவு பாதைகள் மற்றும் 8 வெளியேறும் பாதைகளை உள்ளடக்கிய 16 பாதைகள் உட்பட மொத்தம் 28 பாதைகள் சோதனைக்காக ஒதுக்கப்பட்டன. புரூனை ரிங்கிட்டிற்கு பதிலாக டாலர் புரூனை என்ற பெயரில் புதிய பண நோட்டு புரூனை அறிமுகம். புரூனை ரிங்கிட்டிற்கு பதிலாக டாலர் புரூனை என்ற பெயரில் தரப்படும் புதிய பண நோட்டை புரூனை அறிமுகப்படுத்தும். இந்த புதிய பண நோட்டுகள் அடுத்த ஆண்டு முதல் பாதியில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக புரூனையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் BND 1, BND 5, BND 10, BND 100 மற்றும் BND 500 ஆகிய 5 மதிப்புகள் உள்ளன. இந்த 5 நோட்டுகளில் புரூனை சுல்தான் ஹாஜி ஹஸ்னால் போல்கியாவின் உருவப்படம் பெருமையுடன் தக்க வைக்கப்படும். அதே நேரத்தில் BND 500 பண நோட்டில் அல் மார்ஹூம் சுல்தான் ஹாஜி உமர் அலி சைஃபுதீன் சாதுல் கைரியா வாடியானின் உருவப்படம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. தானியங்கி பார்க்கிங்கால் ஏற்பட்ட தொல்லை, சொந்த காரையே துரத்தி சென்ற பெண் வைரலான வேடிக்கை சம்பவம். மின்சார SUV காரை ஓட்டி வந்த பெண் ஒருவர் தானியங்கி பார்க்கிங் அமைப்பை இயக்கிய பின் கார் தன்னிச்சையாக நகர தொடங்கியதால் அதனை துரத்தி சென்ற காட்சி வலைதளத்தில் பெரும் வைரலாகியுள்ளது. பதிவான வீடியோவில் பெண் காரை விட்டு இறங்கி APS அம்சத்தை செயல்படுத்திய பின் வாகனம் திடீரென கட்டுப்பாடின்றி நகர்ந்து வேறு ஒரு பார்க்கிங் இடத்தை நோக்கி சென்றது.
அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வாகனம் மற்றும் மற்ற கார்களால் மோதாமல் இருக்க அதனை துரத்தி சென்று நிறுத்த முயற்சித்தார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதும் உலகம் முழுவதும் உள்ள இணையவாசிகள் பல்வேறு நகைச்சுவையான கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். அதேவேளை எந்தவித விபத்தும் அல்லது காயங்களும் ஏற்படாததால் நிம்மதி நிலவினாலும் அந்த சம்பவம் நவீன வாகனங்களில் உள்ள தானியங்கி ஓட்டுநர் உதவி தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் விவாதங்களை எழ செய்துள்ளது. கோலாலம்பூரில் 12 சட்டவிரோத குடியேறிகள் கைது. மலேசிய குடிநுழைவுத்துறை மற்றும் கோலாலம்பூர் ஊராட்சி மன்றம் இணைந்து தலைநகரை சுற்றியுள்ள வணிக பகுதிகளில் நடத்திய சோதனையில் 12 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். பண்டார் இந்தார் ஜாலான் பென்ஜாலரா, கெம்போங் மற்றும் லாராங் ஹாஜி தாயிப் பகுதிகளில் மொத்தம் 27 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் என்று கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். இச்சோதனையில் கைதானவர்கள் அனைவரும் வங்கதேசம், நேபாளம், இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுகின்றது. இந்நிலையில் இத்தகைய சட்டவிரோத வெளிநாட்டு வியாபாரிகளால் உள்ளூர் வியாபாரிகள் வணிக ரீதியில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று டாங்வாங்கி நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் 28 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வேலை வழங்கிய 2 மலேசியர்களும் விசாரணைக்காக பிடிக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தெலங்கானாவில் வசமாக சிக்கிய சூரிய கரடி, கிராம மக்கள் பெரும் நிம்மதி. இன்று அதிகாலை தெலங்கானா பிஞ்சாய் கிராமத்தில் ஆண் சூரிய கரடி ஒன்று வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையினரிடம் சிக்கியதில் அப்பகுதி மக்கள் பெரும் நிம்மதி அடைந்தனர். சுமார் 2 வாரங்களாக இந்த கரடி மக்களின் வீடுகள் மற்றும் பண்ணை பகுதிகளில் சுற்றித் திரிந்ததால் அங்குள்ளவர்கள் அச்சத்திலேயே வாழ்ந்து வந்தனர். புகார் கிடைத்ததும் கடந்த 1 வாரமாக வலை கண்ணி அமைக்கப்பட்டு இன்று காலை 2 மணியளவில் தான் கரடி கண்ணியில் சிக்கியது என்று மாநில வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறையின் இயக்குநர் லுக்கியான் சியோங் கூறினார். விவசாயிகளும் பண்ணை உரிமையாளர்களும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் கரடிகள் அச்சுறுத்தலிலேயே வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. முன்னதாக இப்பகுதியில் 3 சூரிய கரடிகள் சுற்றி வந்தன எனவும், பெர்கிலிதான் துறையினர் கூண்டை அமைத்த பிறகு அவற்றின் வருகை குறைந்துவிட்டது எனவும் அறிவுறுத்தப்பட்டது. சீன சுற்றுப்பயணியிடம் போடோ எனும் முணுமுணுத்த ஊழியர் பணி நீக்கம். ஸ்டார்பக்ஸ் மலேசியா அதிரடி. KLIA 2 விமான முனையத்தில் ஸ்டார்பக்ஸ் ஊழியர் ஒருவர் ஆங்கிலத்தில் ஆர்டர் செய்த தடுமாறிய சீன சுற்றுப்பயணிக்கு தக்க உதவி செய்யாமல் போடோ என கடுப்பில் முணுமுணுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. சுற்றுப்பயணி ஒரு AI மென்பொருளின் உதவியுடன் ஆர்டரை முடிக்க முயன்ற போதும் பொறுமை காக்காத ஊழியர் அவரை தொந்தரவு செய்ததாக காணப்படுகிறது. வீடியோவை பார்த்த உள்ளூர் வலைதளவாசிகள் அதிர்ச்சி அடைந்ததோடு இதுதான் வெளிநாட்டினரை உபசரிக்கும் லட்சணமா என கொந்தளித்தனர். சிலர் புகார் அளித்ததாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஸ்டார்பக்ஸ் மலேசியா, சம்பந்தப்பட்ட ஊழியரின் செயல்பாடுகள் நிறுவனத்தின் மதிப்புகளை பிரதிபலிக்காது என கூறி மன்னிப்பு கோரியது. உடனடியாக உள் விசாரணை நடத்தி நேற்று முன்தினமே அந்த பெண் ஊழியரை பணி நீக்கம் செய்துவிட்டதையும் அது உறுதிப்படுத்தியது. விருந்தோம்பலில் பணியாளர்களுக்கான பண்பாட்டு கூறுகள், மரியாதை மிக்க தொடர்பு முறை மற்றும் வாடிக்கையாளர் சேவை பயிற்சிகளை பலப்படுத்தும் திட்டங்களையும் ஸ்டார்பக்ஸ் மலேசியா மறு உறுதிப்படுத்தியது. அமெரிக்க ஒக்லஹோமாவில் புலி தாக்கி விலங்கு பயிற்றுவிப்பாளர் உயிரிழப்பு. கடந்த சனிக்கிழமை அமெரிக்க ஒக்லஹோமா நகரில் உள்ள புலிகள் பாதுகாப்பகத்தில் நடைபெற்ற விலங்குகள் நிகழ்வில் புலி ஒன்று திடீரென பயிற்றுவிப்பாளரை தாக்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பகத்தின் உரிமையாளரான உயிரிழந்த அந்நபர் அந்த புலியை சிறு குட்டியாக இருந்த போதே வளர்த்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துயர சம்பவத்தை மரணமடைந்த ஆடவரின் மனைவி மற்றும் அவரின் மகள் நேரில் கண்டதாகவும், புலி கடித்துவிட்டு விலகியதும் மனைவி உடனே கூண்டுக்குள் சென்று விலங்கினை வேறு கூண்டுக்குள் அடைத்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. நிபுங் தெபால் புலாபுருங் குப்பை மேட்டில் பெரும் தீயணைப்பு படையினர் போராட்டம். பினாங்கு புலாபுருங் குப்பை மேட்டில் இன்று அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி மக்களை வீதியில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த முறை தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு இன்னும் போராடி வருகின்றனர் என்று
பினாங்கு மாநில தீ மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் ஜான் சாகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். தீயால் பாதிக்கப்பட்ட பகுதி சுமார் 100 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலம் பரப்பளவில் உடையதென்பது குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தில் எவ்வித உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் அறியப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலும் கடும் வெப்பத்தின் காரணமாக அதே குப்பை மேட்டில் தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.